வெல்கம் டு ஆல் பைட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைட் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி எஸ்டிமேட் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சேல்ஸ் என்ட்ரியில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஷாப்க்கு வர கஸ்டமரோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெகுலராக வர கஸ்டமரோட டீட்டெயில்ஸையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டுடே எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கான ரிப்போர்ட்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எப்படி நம்ம சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சேல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம செட் பண்ணணும். கான்ஃபிக் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் சேல்ஸ் கஸ்டமர், ஸோ நம்ம ரெகுலராக வர கஸ்டமர்ஸை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். இதில் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பில் நம்பர் ரீசெட். ஸோ பில் நம்பர் நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் படிக்கலாம். இப்போ நம்ம எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூ சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஐட்டம் நேம். ஸோ இப்போ நான் எப்படி சாம்பிளுக்கு சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா சேல்ஸுமே பண்ணணும். நெக்ஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டியை இந்த பிளேஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு போய் சேல்ஸ் என்ட்ரி நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபோக்கஸ் வந்துடும். ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆகணுமா இல்லையா அப்படின்னு கேட்கு. ஸோ நீங்கள் எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். சேல்ஸ் என்ட்ரியில் எப்படி ஃபுல் பேமெண்ட் பண்ணி எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் வச்சு எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நியூ சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த கஸ்டமர் அவங்களோட டீட்டெயில் அதை ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் ஆர் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும். இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. F1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிரெடிட்டில் போட்டுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணுமா என்னன்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இப்போது சேல்ஸில் இப்போ அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறது. ஸோ சேல்ஸ் பேமெண்ட் அவங்க பண்ணாங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கஸ்டமர் அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாமே காமிக்கும். டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்காங்க, ரிமைனிங் எவ்வளோ அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் நான் பே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட செக் நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறாங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இந்த மாதிரி தான் சேல்ஸில் பேமெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சேல்ஸ் பண்ணதுன்னா ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பில் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த பில் நம்பரோ அந்த பில் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் இந்த பிளேஸில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் சேல்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட்டையும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக். ஸோ இதில் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நியூ ஸ்டாக் ரேஞ்ச். ஸோ ஸ்டாக்கோட லெவல் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் மீடியமாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த பிளேஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில் 1லேருந்து ஒரு 20 வரைக்கும். ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் லோவாக எது இருக்குது, மீடியமாக எது இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் ரேஞ்ச் இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எது லோவாக இருக்குது, எது மீடியமாக இருக்குது, எது ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த பிளேஸில் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையுமே ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஸ்டாக். ஸோ கரண்டாக இருக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐட்டம் நேம் வைஸாகவும் பார்த்துக்கலாம், இல்லை கேட்டகரி வைஸாகவும் பார்த்துக்கலாம், டைப் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கரண்டான ஸ்டாக்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எது லோ டு ஹையில் இருக்குது, இல்லைனா லோ டு மீடியமாக இருக்குது
அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே. நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி ஆட் பண்ணுறது, அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.